உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு முதலமைச்சர் கே ஸ்டாலின் தலைமையில் பாராட்டு விழா. இந்த விழா 17ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வு குறித்து பீப்பிள் டுடே செய்தியின் காணொளியை இங்கு பார்க்கலாம். செஸ் சாம்பியன் குகேஷ் ஊர்வலமாக வரவேற்கப்பட்டார். நிகழ்வில் துணை முதலமைச்சர் மிகு உதயநிதி ஸ்டாலின் வரவேற்பு உரை நிகழ்த்தினார். பின்னர் குகேஷ் அவர்களின் நன்றி உரை. இறுதியில் முதலமைச்சர் மிகு ஸ்டாலின் அவர்களின் உரையை காணலாம். இளம் வயதில் ராஜாக்களின் ராஜா குகேஷ். செஸ் சாம்பியன் கோப்பையை முதல்வரிடம் கொடுத்து வாழ்த்து பெற்ற தமிழ்நாட்டின் தங்கமகன். தனக்கு நினைவு பரிசு வழங்கிய குகேஷுக்கு தமிழக அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் அவர்கள். குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கிய முதலமைச்சர் க ஸ்டாலின். குகேஷ் பேச்சு. செஸ் உலகின் மிகச்சிறந்த நகரங்களுள் ஒன்று சென்னை. அதன் ஒரு அங்கமாக இருப்பதற்கு நான் பெருமை அடைகிறேன். தமிழ்நாடு அரசின் ஆதரவில்லாமல் இது சாத்தியமாகி இருக்காது. அதற்காக முதலமைச்சர் க ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி. செஸ் ஒலிம்பியாட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. அதனை தமிழ்நாடு அரசு அற்புதமாக நடத்தியிருந்தது. பொறுமையாக சரியான நகர்வுகள் மூலம் ஆற்றல் குறைவான பங்கேற்பதே பெரிய வெற்றிதான். தமிழ்நாடு தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்று இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இந்திய ஒன்றியத்தையுமே உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் சாதனை படைத்துள்ள தம்பி குகேஷிற்கு பரிசு தொகை வழங்கி பாராட்டுகின்ற விழாவில் வரவேற்புரை ஆற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். தன்னுடைய 18வது வயதில் 18வது உலக செஸ் சாம்பியன் என்று உயர்ந்து நிற்கும் தம்பி குகேஷை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடும் இன்றைக்கு பெருமை கொள்கின்றது. உலக அளவில் செஸ்னா சென்னை, சென்னைனா செஸ் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற வகையில் தம்பி குகேஷுடைய சாதனை இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. தம்பி குகேஷுடைய திறமையை அவருடைய பெற்றோர் இளம் வயதிலேயே கண்டறிந்து அவரை ஊக்குவித்து இன்றைக்கு இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவருடைய அந்த டெடிகேஷன், அர்ப்பணிப்புக்கு இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நம்மளுடைய கைத்தட்டல் மூலமாக அவர்களுக்கு நன்றியை சொல்வோம். எப்படி குகேஷுடைய சாதனையை கண்டு அவருடைய பெற்றோர்கள் மகிழ்ச்சி கடலில் திளைக்கிறார்களோ அதே உணர்வோடுதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கின்றது. நேற்று கூட விமான நிலையத்திலிருந்து அவர் திரும்பிய பொழுது வழிநடுக நம்முடைய சென்னை மக்கள் அவருக்கு சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்திருக்காங்க. அவருடைய சாதனையை தமிழ்நாடு தன்னுடைய சாதனையாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. சென்னை செஸ் மாஸ்டர்ஸ் போட்டி சென்ற வாரம் நடந்த போது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிற்கு செல்லும் முன்பே தம்பி குகேஷ் அவர்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊக்கத்தொகை வழங்கினார்கள். தம்பி குகேஷோ
எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடு ஆகாத மாபெரும் ஒரு வெற்றியை நமக்காக வாங்கி வந்திருக்கிறார். அதனால்தான் எல்லோரும் பாராட்டிக் கொண்டிருந்த பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு சார்பாக பாராட்டோடு சேர்ந்து உடனடியாக பரிசு தொகையும் உடனே அறிவித்தார்கள். 11 வயதுல ஜூனியர் சாம்பியன்ஷிப்ல தனது வெற்றி கணக்கை துவங்கிய தம்பி குகேஷ் இன்றைக்கு 18வது வயதுல சீனியர் சாம்பியன்ஷிப்பிலும் சாதித்து காட்டியிருக்கின்றார். அவர் இன்னும் பல்வேறு சாதனைகளை படைக்கட்டும். அவருக்கு நம்முடைய கழக அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள். அவருடைய வெற்றி தொடரட்டும். கிரிக்கெட் எப்படி பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கு சென்று சென்றிருக்கிறதோ அதே போல தம்பி குகேஷுடைய வெற்றி இன்றைக்கு செஸ் போட்டியையும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்க்கும் என்பது உறுதியாக இருக்கும். அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல நூறு கிராண்ட் மாஸ்டர்கள் நம்முடைய கிராமப்புறங்களிலிருந்து வருவார்கள். தமிழ்நாடு ஒரு நாள் உலகின் செஸ் தலைநகராக உயரட்டும். அதற்கு நாம் அனைவரும் சென்று ஒன்றிணைந்து பாடுபடுவோம். அத்தகைய சாதனை பயணத்தை நோக்கி நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களை இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். Hello everyone. I feel great to see all of you here, and I would like to thank Honorable Chief Minister Sir and Uday Anna and Atul Mishra sir and Megnath Reddy sir, and I'm also very happy to see and thank Pishi sir here. For me to be standing here and as the 18th and the youngest world chess champion in history it has been my dream, and I feel extreme gratitude to everyone. And a few words about Chennai. Chennai has proudly earned the title of the capital of Indian chess, and I think it's also very safe to say that Chennai, in many terms, is also one of the best cities in the world of chess. So I'm really grateful to be a part of this community, and this couldn't have been possible without the support of the Tamil Nadu government. So I'd like to thank them once again. And the Tamil Nadu government has played a huge role in the whole chess community. I mean, it's starting from the 2022 Chess Olympiad that took place in Chennai. The way it was organized, the way that all the players felt, and the way the Indian team performed, I think this 2022 Olympiad was one of the most historical chess events, and to make it happen, the Honorable Chief Minister sir put in a lot of efforts within a short period of time to make chess, give chess such an important event. And talking about me personally also, this whole World Championship journey, it couldn't have been possible without the Chennai Grandmasters tournament that happened last year in December, while I was fighting for the FIDE circuit qualification to the candidates tournament. And Chennai Grandmasters, the whole Tamil Nadu government, they put in a lot of effort to bring it in the very last moment to help me qualify. And yeah, I won this tournament, and that's how my whole journey for this world championship started. So I'd like to thank Tamil Nadu government and
Udayana personally for making it happen within such a short period of time. And I'm also proud to be a part of SDAT's Elite Sportspersons scheme. The support that I have received through the scheme, and not only me but a couple of other chess players, Prag and Vaishali Akka, to be a part of this has been very inspiring, and it has provided a lot of financial support for this whole journey. So I would like to thank SDAT, the Tamil Nadu government, for making this happen. And I would like to remember some of the memories that Tamil Nadu government has showed me. Whenever I return from winning something or achieving something, I have immediately been invited to meet the Honorable Chief Minister, sir, and Udayana, and lot of support they have provided me, be it financial or their encouragement or many other things I could keep naming. So I'm very thankful for all the support, and it couldn't have been possible without them. And I'm also the reason why I'm standing here is because of the people around me and the people who have shaped my career. And I would like to thank first of all my parents. My parents, I can keep saying the whole speech. I can talk about them for the whole speech, but thank you for everything. And Vishy sir, Vishy sir has been like, again, I can create a whole speech for Vishy sir, but to keep it short, he has been first. Just from the start of the journey, he is part of the reason why I started playing chess. I watched him in 13 and I got inspired. And he is not only an inspiration and role model, he has taken upon himself to support me and the next generation and create the whole chess community in Chennai and in Tamil Nadu and in India. And in 2020, one of the most important phases of my life was created by the partnership with WACA. I was invited to join Westbridge Anand Chess Academy by Vishy sir himself, and it was such an exciting opportunity for me. And WACA has been a huge support for me, and I started my personal work with my current trainer Grzegorz Gajewski with the help of WACA and Vishy sir. So from that and many others, him always being there to talk, and him always being there to discuss chess with me, and he also attended on one of the days in the training camps for the World Championship, which meant the world to me and my whole team, and many other things. But Vishy sir has been this kind of God for me and the whole chess community in Tamil Nadu and India, and I would really like to thank Vishy sir a lot, and I would like to thank my team. Firstly, Grzegorz Gajewski, he has been my trainer for the past couple of years. He has not only a trainer but a very close friend, and whom I can share a lot of things with, whom I can open up with, and he has been
he has been a huge support, and not only him but the whole World Championship team, Radoslav Wojtaszek, Pentala Harikrishna, Vincent Keimer, Jan Krzysztof Duda, and for the candidates, and during the candidates, Jan Klimkowski as well. And the mental side of the sport is also very important, and for that, Paddy Upton, someone who I really admire, it meant a lot that he joined the team and helped us with the mental and physical side of preparation for the match. And to make it all possible, I would like to thank my sponsors as well, Westbridge. Westbridge has been a rock pillar support for the last 1 year. They've helped with me working with Gaio. They've helped with Paddy and all the other things, financial, and they're also very good friends. And sponsors have done a lot for me. My school, Velamal, and last but not the least, God. I think none of this would have been possible without the help of God. So, yeah, and of course all the fans and the people who are present here. You give me so much energy, and to be standing here, who I am, it is because of what all of you have made me. So, thank you so much. திமுக அரசு என்பது விளையாட்டுத் துறையையும் விளையாட்டு வீரர்களையும் எப்பொழுதும் போற்றி பாதுகாக்கும் அரசு. அதனாலதான் நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கவும், தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தவும் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரோம். அதுல ஹைலைட்டா சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா, விளையாட்டுத்துறையில நம்முடைய அரசு முதல் மிகப்பெரிய வெற்றியை 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை சிறப்பா நடத்துறது மூலமா கிடைச்சது. இந்த போட்டியோட தொடக்க விழாவையும் செஸ் வீரர்களுக்கு நாம் வழங்கின விருந்தோம்பலையும் நிறைவு விழாவையும் உலகம் முழுக்க பாராட்டினாங்க. அந்த விழாக்கள் தமிழ்நாட்டோட வரலாற்றையும் பெருமையும் நம்ம திராவிட மாடலுடைய அடித்தளத்தையும் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டுச்சு. அது மட்டும் இல்ல, உலக மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப், ஸ்குவாஷ் உலக கோப்பை, ஆசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஸ் டிராபி, உலக அலைச்சறுக்கு லீக், HCL சைக்ளோத்தான், சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ், இப்படி ஏராளமான போட்டிகளை ஹோஸ்ட் பண்ணி எல்லோருடைய பாராட்டுகளையும் நாம் பெற்றிருக்கிறோம். விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க திட்டங்களை பொறுத்த வரைக்கும் 56 செஸ் வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை, பன்னாட்டு மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற 3345 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை, விளையாட்டு வீரர்களுக்கு சாம்பியன்ஸ் கிட், தமிழ்நாட்டின் 12525 கிராம பஞ்சாயத்துகளுக்கும் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரண திட்டத்தின் கீழ் விளையாட்டு உபகரணங்கள், சென்னையில பாக்ஸிங் அகாடமி, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன், இப்படி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்துகிற காரணத்தால இப்ப இளைஞர்கள் ஸ்போர்ட்ஸ்ல அவங்க வாழ்க்கையா எடுத்து ஜெயிக்கிறாங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கில் கலந்துகிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் எல்லோருக்கும் சிறப்பு ஊக்கத்தொகையாக 7 லட்சம் ரூபாய் வழங்கணும். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற 4 விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக மொத்தம் 5 கோடி ரூபாய் வழங்கணும். இப்படி சிறப்பா செயல்படுறதுனாலதான் ஒன்றிய அரசினுடைய பல்வேறு விருதுகளும் பல்வேறு அமைப்புகளோட அங்கீகாரங்களும் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வருது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, விளையாட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமா CII அமைப்பு தமிழ்நாட்டை அங்கீகரிச்சிருக்கு. தி இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருது வழங்கும் நிகழ்ச்சியில 2023 ஆண்டுக்கான விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலம் விருது தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்படி இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு தமிழ்நாட்டை சொல்ற அளவுக்கு விளையாட்டுத்துறையை சிறப்பா கவனிச்சு வரக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
அவருக்கு துணையாக செயல்படக்கூடிய அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். செஸ் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட 85 கிராண்ட் மாஸ்டர்களை 31 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. இப்படி இன்னும் திறமை வாய்ந்த சதுரங்க வீராங்கனைகளை வளர்த்தெடுக்க, உருவாக்க ஒரு திட்டத்தை இந்த விழாவின் மூலம் நான் அறிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் செஸ் விளையாட்டுக்கென ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குகேஷின் வெற்றி கொடுக்கக்கூடிய நம்பிக்கை மற்றும் இந்த சிறப்பு அகாடமி ஆகியவற்றால் தமிழ்நாட்டின் கிராண்ட் மாஸ்டர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என உறுதியாக நம்புகிறேன். இது குகேஷுக்கான பாராட்டு விழா மட்டும் கிடையாது. விளையாட்டுத் துறையில சாதிக்க விரும்புகிற எல்லோருக்கும் ஊக்கம் அளிக்கக்கூடிய விழா இது. எதிர்காலத்துல இந்த மேடையில உங்களுக்கான பாராட்டு விழாக்கள் நிச்சயம் நடக்கும். கல்வி, விளையாட்டு ரெண்டிலையும் நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் சாதிக்கணும். அதனாலதான் நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் உயர்கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய திட்டங்களை அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் அதை மாணவர்களும் இளைஞர்களும் பயன்படுத்திக்கணும். செஸ் என்பது வெறும் மைண்ட் கேம் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான பாடங்களை வழங்கக்கூடியது. இங்க செஸ் விளையாட்டோட நுணுக்கங்களை தெரிஞ்ச பல பேர் இருக்கீங்க. எனக்கும் ஓரளவுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெற்றிக்காக சில நேரங்கள்ல செஸ் காயின்களை மிகவும் சக்தி வாய்ந்த ராணியை கூட தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். நாம விரும்பி நம்முடைய காய்களை வெட்டு கொடுத்து வெற்றியை பெறுவோம். அது மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெற, நம்முடைய லட்சியத்தில் வெற்றி பெற நாம் எத்தகைய தியாகத்துக்கும் தயாராக இருக்கணும். அதுபோல செஸ் விளையாட்டுல ஆற்றல் குறைந்த காய் என்னன்னு கேட்டீங்கன்னா சோல்ஜர்ஸ், அதாவது சிப்பாய். ஆனா பொறுமையா சரியான மூவ்களை பண்ணா அந்த சிப்பாயை கூட சக்தி வாய்ந்த ராணியா மாறிடும். அது மாதிரி நமக்கு பொறுமை, விடாமுயற்சி தான் நிச்சயம் வாழ்க்கையில வெல்லலாம். நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, வெற்றி தோல்வி முக்கியமல்ல, பங்கேற்கிறது தான் முக்கியம். பங்கேற்பதே பெரிய வெற்றி தான். எனவே போட்டி போடுங்க, நீங்க யாருன்னு காட்டுங்க. கொரட்டூர்ல பிறந்த குகேஷ் இன்று உலகம் போற்ற சதுரங்க வீரராக வளர்ந்து வரலாறு உங்களுக்கு வழிகாட்டும். உழைப்பு தான் சாதனையாளர்களை உருவாக்குது. வாழ்க்கை உங்களுக்கு வைக்கிற ஒவ்வொரு செக்கும் ஒரு பாடம். எனவே வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க, உழைப்பை செலுத்துங்க, வெற்றி பெறுங்க என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உலக செஸ் சாம்பியன் குகேஷை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.